ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. அனுபவம் அப்படிங்கிறது நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளின் வெளிப்பாடு அப்படின்னே சொல்லலாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ஒரு 2 விதமாக நான் சொல்கிறேங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பட்ட ஒரு சில கஷ்டங்களாக இருக்கலாம், இல்லது நஷ்டங்களாக இருக்கலாம், இல்லது ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்கலாம். அதில் இருந்து நாம் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யாராச்சும் சொல்கிறத காது கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா, அதில் இருந்து கூட நாம் நிறைய விஷயங்களை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பெண்கள் அப்படின்னாலே மேரேஜுக்கு முன்னாடி மேரேஜுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். பட் முன்னாடி இருந்த வாழ்க்கையை காட்டிலும் சிலருக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்பவே நல்லதாக பர்ஃபெக்டாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா, முன்னாடி கிடைச்ச வாழ்க்கையை காட்டிலும் பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை ரொம்பவே ட்ராஜடியாக தாங்க முடியும். பெண்கள் அப்படின்னாலே யாருமே பெண்களை சார்ந்த விஷயங்களை யாருமே ஓப்பனாக பேசுகிறதே கிடையாது. பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படின்னுட்டுனே நாம் எடுத்துக்கலாம். ஒரு பெண் வயதுக்கு வரக்கூடிய அந்த டைம்லையாக இருக்கலாம், இல்லை ஒரு திருமண பந்தத்தில் இணைய போகக்கூடிய அந்த டைமாக இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சே இருக்கணும். இல்லை அப்படின்னுட்டுனா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களாவது அதை சொல்லி கொடுத்துருக்கணும். இல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களாவது ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்து அந்த திருமண பந்தத்தில் இணைய வச்சுருந்தாங்க அப்படின்னா நிறைய 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 விஷயங்களை நாம் தடுத்திருக்கலாம். பட் யாருமே எந்த ஒரு விஷயங்களையுமே ஓப்பனாக பேசுகிறது அப்படிங்கிறதே கிடையாது. திருமணம் ஆகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை புதிதாக திருமணமான பெண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு 12 டிப்ஸ் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திருமணம் அப்படிங்கிறதே ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிறது மாத்திரத்தாங்க. கண்டிப்பாக அம்மா வீடு அப்படிங்கிற பற்று எவ்வளவு தான் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக எல்லா பெண்களுடைய மனதிலையுமே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோட வீடு அப்படிங்கிறத ஆணித்தரமாக நீங்கள் உங்களுடைய மனசில் ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நல்லதாகவே தாங்க நடக்கும். அது எப்படி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 2 மனசாக இருக்கும்போது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், இல்லது உங்களுடைய பொறுப்பாக இருக்கட்டும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு அப்படின்ட்டுன்னு பார்ப்பாங்க. பட் நீங்களே எல்லாமே பர்ஃபெக்டாக இது என்னோடது அப்படின்ட்டுன்னு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட்டை மாற்றணும். அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செயல்லையே வெளிப்படும். எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்குவாங்க. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளும் தானாக ஒதுங்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட், சமையல். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே சமையல் தெரிஞ்சு தான் வச்சுருக்கணும். இந்த சமையல் அப்படிங்கிறத வச்சே ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே ஒரு சில வீடுகளில் எல்லாமே நடக்கும். பட் இதை நாம் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உந்துகோலாக இருக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குக்கிங்கை வச்சே பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக நிறைய ப்ராப்ளம் வரும். அட் லாஸ்ட்டு தான் உங்களாலேயே யூகிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு முடியும். ஸோ எப்போதுமே ஒரு சில விஷயங்களை கற்று வச்சிருக்கிறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. தேர்ட் பாயிண்ட், நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. உங்களை எதுக்காகவும் எக்காரணத்தை கொண்டும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இல்லை என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு சில கெட்ட குணங்கள் இருக்குது, அதிகமாக கோவப்படுவேன், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு, அதை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு சில குணங்களை நீங்கள் மாற்றிக்கலாம். அதில் தவறே கிடையாது. பட் என்னோட கேரக்டரை நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் நினச்சி நடிக்க தொடங்குனீங்க அப்படின்னா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த நடிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிப்பட்டுரும். இதனால் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்போதுமே நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. உங்கள் குணத்தை எப்போதுமே நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யோசிக்காதீங்க. அடுத்த பாயிண்ட், உங்களுடைய ஃபாஸ்ட்டில் நீங்கள் சந்தித்த கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், இல்லது சந்தோஷமான அனுபவங்களாக இருக்கலாம்,
எல்லா முழு விவரத்தையும் அப்படியே உங்கள் பார்ட்னர்கிட்டையோ இல்லை பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிட்டையோ அப்படியே உடனே நீங்கள் வந்து ஒப்பிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே டைமில் அதை நினச்சே உங்களுக்குள்ளே நீங்கள் வருத்திக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. 5th பாயிண்ட், குடும்பம் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே சண்டையும் இருக்கும், சச்சரவும் இருக்கும், அதே டைமில் மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் இருக்கும். பட் எல்லா குடும்பத்துலேயும் இது நடக்கிறது தான் அப்படிங்கிறத வந்து உங்கள் ஆழ் மனசில் வந்து பதிச்சுக்கோங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து தெரியப்படுத்துங்க. இல்லை அவங்களே எனக்கு வந்து எதிராக தான் இருக்காங்க அப்படின்னா எப்படியாச்சும் அதை வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள்கிட்ட வந்து நீங்கள் சந்திக்கக்கூடிய கசப்பான அனுபவங்களை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கான ஒரு ரெமெடி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னுட்டுனா அதில் இருந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிறத பற்றி மட்டும் நீங்கள் யோசித்து ஒரு நம்பகத்தன்மையான பர்சன்ட்டை மட்டும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து ஷேர் பண்ணுங்கள். 6th பாயிண்ட், மேரேஜ் ஆன புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிரும். அது மாமியார் மூலமாக இருக்கலாம், இல்லது உங்களை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லது நாத்தனார் அப்படிங்கிற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து வரும்போது ரொம்பவே நிதானமாக நீங்கள் வந்து முடிவு எடுக்கணும். எதையுமே ஒரு தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்கு வந்து 100% வந்து சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னுட்டுனா உங்களுடைய கணவருடைய வாயில இருந்தே இந்த வார்த்தை அப்படிங்கிறது வரும். நீ நேற்றைக்கு வந்தவ, அது முன்னாடியே நான் அவங்கக்கிட்ட பழகிக்கிட்டு இருக்கேன், அவங்க யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது மாதிரி. பட் அவங்க எவ்வளவு கோல்மால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தகுந்த ஆதாரத்தோடு நீங்கள் நிரூபிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தவிர்க்கலாம். பிரச்சனை வர்றதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த வீட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு சிலர் இருந்திருப்பாங்க. பட் திடீர்னு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணும்போது தாங்க அந்த பிரச்சனை அப்படிங்கிறதே ஆரம்பிக்கிறது. பட் இது உங்களுடைய கணவருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரியப்படுத்தணும், அதுவும் தகுந்த ஆதாரத்தோட. 7th பாயிண்ட், நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி இல்லாட்டி நான் ஹோம்மேக்கராக தான் இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு வருமானமோ 2 வருமானமோ அந்த செலவு அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கணும். அந்த கடன் இருந்துச்சு அப்படின்னுட்டுனா கண்டிப்பாக சேமிப்பு அப்படிங்கிறத வந்து தவற விட்டுறாதீங்க. அதுக்கான வரவு செலவு அதுக்கப்புறமா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணி 2 பேருமே இருந்து பண்ணுங்கள். இதை ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போக போக எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. திடீர்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உண்டு பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னுட்டுனா எப்படி இந்த சேமிக்கிற வரவு செலவு அப்படிங்கிற பழக்கத்தை வந்து உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து 2 பேருமே இருந்து கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. 8th பாயிண்ட், எப்போதுமே பெரியவங்க ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க, ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்னுட்டுன்னு. கண்டிப்பாக இது 100% உண்மைதாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா யாருமே ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா முகம் கொடுத்து அப்படிங்கிறது பேசுகிறதே கிடையாது. அதனால தான் பல பிரச்சனைகளுமே ஏற்படுறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்ட்டு சொல்லலாம். டெய்லி குறைஞ்சது ஒரு 1/2 hour உங்கள் பார்ட்னர்கிட்ட கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்களையும் ஒரு நாள் நடந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே பழக்கிக்கோங்க. இல்லை அப்படின்னுட்டுனா நீங்களும் உட்கார்ந்துருந்து உங்களுடைய ஒரு நாள் நடந்த விஷயங்களையும் கண்டிப்பாக கொஞ்ச நேரமாவது உட்கார்ந்துருந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு சில இந்த கணக்கு வழக்குகளாக இருக்கலாம். இதை தாண்டி சந்தோஷமான ஒரு சுமூகமான ஒரு பேச்சு வழக்கை வந்து உண்டு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உறவு அப்படிங்கிறது நிலைக்கும். 9th பாயிண்ட், ஒரு சில விஷயங்களை வந்து நாம் ஏற்று தான் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்தில் அது ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது.
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வளர்ந்தது ஒரு விதமாக இருக்கலாம். பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல வந்து எந்த ஒரு தவறுமே கிடையாது. பட் அதை வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி ஒரு மன குழப்பத்துக்கு வந்து உள்ளாக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவே ஏதாவது ஒரு டிசீஸில் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போதுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்கிறது சகஜம்தான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியுமே உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கோங்க. 10th பாயிண்ட், எல்லாமே சடனாக மாறிடுமா அப்படின்ட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒருத்தங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தாங்க டைம் அப்படிங்கிறது எடுத்துக்கும். எப்போதுமே இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பிள்ளைங்களை எல்லாம் வீட்டில் வந்து பார்த்து கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே செல்லம் கொடுத்து அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு மேரேஜ் லைஃபுக்குள்ளே என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே அந்த பெண் தான் எடுத்து நடத்தக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை வந்து தைரியமாக வச்சுக்கோங்க, மனசை போட்டு குழப்பிக்காதுங்க. அந்த சுச்சுவேஷனில் உங்கள் அம்மாவை மட்டும் ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் எல்லாத்தையுமே எடுத்து நடத்துவாங்க, அதே மாதிரி தாங்க நீங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அடிக்கடி ஒரு மைண்டில் வந்து எடுத்து அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருங்க. அந்த பாயிண்ட், எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை வந்து நீங்களே வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக டெய்லி பிரார்த்தனை அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. அது மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கும். நீங்கள் என்ன தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த தெய்வத்தை வந்து இருக்க பிடிச்சிக்கோங்க. இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இயற்கை கிட்ட வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது மாதிரியான ஒரு இமேஜை வந்து ஏற்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்க, இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு டைம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒதுக்கி தாங்க ஆகணும். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டாக இருக்கலாம், உங்களுடைய ஹேரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லது உங்களுடைய உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்கலாம். எதுக்காக இருந்தாலும் சரி, இல்லது உங்களுடைய ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கிறதா இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கான டைமை வந்து நீங்கள் ஒதுக்குனீங்க அப்படின்ட்டுனாலே பாதி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் வந்து குறைச்சிடலாம். மேரேஜ் அப்படின்ட்டுனாலே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஸோ அதை எப்படி நாம் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. ஸோ எப்போதுமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத வந்து மைண்டில் ஏற்றுக்கோங்க. சில குழப்பத்தில் இருக்கும்போது இந்த சுச்சுவேஷனில் அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்னு யோசிங்க.